அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய புது கிருபையால் இந்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்று எங்களுக்குண்டான நித்திரை உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தோடு விழிக்கும்படி கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கி இந்த நாளை நாங்கள் புதிய ஆதாயத்தோடு துவக்குவதற்கு என் தேவன் கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு ஒரு செய்தியை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விலங்கை குறித்து சொல்லப் போகிறார். அந்த விலங்குக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்ன விலங்கு என்றால், அதாவது நாட்டு விலங்கு, நாய். நாய்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஏன் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு நாய் என்று சொன்னாலே அநேகர் விருப்பப்பட்டு வளர்க்கிற செல்லப்பிராணியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் எல்லா நாடுகளிலேயும் இந்தியாவை காட்டிலும் மேலை நாடுகளில் நாய் வளர்ப்பதற்கு அதிக அக்கறை காட்டுகிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். மேலை நாடுகளில், அதுவும் பெரும்பாலும் ஐரோப்பிய கண்டங்களில் உள்ள நாடுகளில் நாய்கள் மிக அக்கறைப்பட்டு வளர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இராணுவத்தில் கூட, காவல்துறையில் கூட நாய்கள் அநேக பதக்கங்கள், இந்தியாவில் விஆர்சி, விசி போன்ற வீர பதக்கங்களை பெற்ற நாய்களும் உண்டு. ஆனால் நாய்களை பற்றி வேதாகமத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படவே இல்லை. நாய்கள் நன்றி உள்ளது என்று நாம் வேண்டுமானால் உலக ரீதியான வாழ்க்கையில் சொல்லலாம். ஆனால் வேதாகமத்தில் அதை குறித்து சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு இடத்தில் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். மேசையிலிருந்து விழும் அந்த எச்சில்களை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறார். அந்த வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒரு சத்தியம். மற்றபடி நாய்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த நாய்களை பற்றி ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், முதலாவது, நாய் ஒரு அசுத்த பிராணி. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம், அசுத்தமானவைகளில் ஒவ்வொன்றும் பேழைக்குள் பிரவேசிக்க கடவுது என்று சொன்னார். அதில் நாயும் காகமும் ஒன்று அசுத்தமானது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் என்று ஆரம்பித்து பரலோகத்தில் இவைகளெல்லாம் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாய்கள் பரலோகத்தில் பிரவேசிக்காத ஒன்று. நாய்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மேலும் மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வாக்கியத்தில் சொல்லுகிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதேயுங்கள், போட்டால் அது கால்களால் மிதித்து உங்களை பீறி போடும் என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே,
நாய்களுக்கு அவ்வளவு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாய்கள் தாங்கள் கக்கினதையே தின்னும் என்று பவுல் சொல்லுகிறார். அசுத்தத்தை தின்னக்கூடிய ஒரு பிராணி அது. அதேபோல நாய்களை ஆண்டவர் யாருக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார் என்றால் துன்மார்க்கர்களுக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை ஒப்பனையாக சொல்லுகிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளும் கேளாமல் போனாலும் அவன் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரோ பட்டண நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், உங்கள் வார்த்தைகளை கேளாமல் இருந்தால், அந்த வீட்டையாவது அந்த நகரத்தையாவது நீங்கள் விட்டு புறப்படும் போது உங்கள் காலில் படிந்திருக்கிற தூசியை துடைத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கு சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சொல்லுக்கு கேளாத பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் என்று, நாயின் குணத்தை பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவனை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அல்ல என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகளும் மனிதர்களும் விலங்காகிய இந்த நாய்களும் ஒன்று அல்ல என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆனால் சாலமோன் ஞானி சொல்லும்போது மிருகங்களை காட்டிலும் மனிதன் மேன்மையுள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். அது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், சுவாசிக்கிற விஷயத்தில் மனிதர்கள் என்ன சுவாசத்தை பெறுகிறார்களோ அதே சுவாசத்தை தான் விலங்குகளும் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் குணத்தில் நாய்களோடு மனிதனை எந்த விதத்திலும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசவே இல்லை. அப்படி என்றால் எந்த நிலையிலும் பரிசுத்தமான ஒரு பொருளையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தையோ ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் மனிதர்களுக்கு இருந்தால், உதாரணமாக ஆண்டவர் சொல்லுகிற சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் நாய் குணம் படைத்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கள். திருவிருந்து பந்தியில் கூட மீதம் இருக்கிற அப்பம், அதாவது திருவிருந்து ஆராதனையில் ஜெபித்ததற்கு பின்பு அங்கு பரிமாறுகிறோமே, அந்த பரிமாற்றத்தில் மீந்திருக்கிற அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நாம் பூமியின் கீழே புதைத்து போட்டு விடுவோம் என்று நாம் எல்லோரும் அறிவோம். அன்பு பிள்ளைகளே, இந்த குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு 13வது அதிகாரம் 45, 46, 47வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அங்கு மிக நமக்கு ஒரு எச்சரிப்பான சப்தமாக அது காணப்படும். அவர் சொல்லுகிறார், யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாக பேசி விரோதத்தை சம்பாதித்தார்கள், விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்குள்ளே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது.
நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, நாயின் வாயை எவ்வளவுதான் நாம் நீட்டினாலும் அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துவிடும். எவ்வளவுதான் நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது தன்னுடைய குணத்திற்கே திரும்பும். அதை திருத்த முடியாது என்று சொல்லுகிறார். அதே போல் இங்கு வேதாகமத்தில் ஆண்டவருடைய சொற்களுக்கு, ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாத மக்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நாயின் குணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள், ஒப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். இதை காட்டிலும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் ஒரு குணத்தை அங்கு சொல்லுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த நாயை நாம் எவ்வளவு வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்னை பொறுத்தளவு நாய்களுக்கு அக்கறை காட்டக்கூடாது. பொதுவாக எந்த விலங்குகளுக்கும் மனிதரை காட்டிலும் அதிகம் பாசம் காட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது, என்னிலும் தன் தகப்பனையோ தன் தாயோ நேசிக்கிறவனுக்கு என்னுடைய அன்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது, அதை காட்டிலும் கீழ்த்தரமான மனித பிறப்பை காட்டிலும் கீழ்த்தரமான ஒரு பிறப்பில் உள்ள மிருகங்களுக்கு நாம் அதிக சிநேகம் காட்டுவது, அதிக அக்கறை காட்டி வளர்ப்பது தேவ அன்பை இழந்து விடுவதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, சற்று யோசிக்க வேண்டும். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 7-8வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார் என்றால், பரியாசக்காரர்களை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைபடித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். பரியாசக்காரனை கண்டிக்கிறவனும் சரி, துன்மார்க்கனை கண்டிக்கிறவனும் சரி, தங்களை கரைபடித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும் லட்சை அடையக்கூடிய பிள்ளைகளாகவும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைக்கிறான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பரியாசக்காரர்களை கடிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாய்க்குணம் படைத்தவர்கள் எவ்வளவுதான் நாம் கடிந்து கொண்டாலும் அந்த நாய் மீண்டுமாக நம்மை குறைக்கும். அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கான காரணம், அது தங்கள் கால்களால் மிதித்து நம்மை பீறி போடும் என்று சொல்லுகிறார். இங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எனவே நீங்கள் பரியாசக்காரனை கடிந்து கொள்வது, துன்மார்க்கருக்கு ஆலோசனை சொல்வது, பரியாசக்காரனை கடிந்து கொள்வது எல்லாமே தேவனுக்கு நாம் துக்கத்தை விளைவிக்கிறோம், நாம் அந்த துக்கத்தை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்குகிறோம் என்பதற்கு இணையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரர் பாடும்போது,
141வது சங்கீதம் என்று நினைக்கிறேன். ஆமாம், 141வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமான் என்னை தயவாக குட்டி என்னை கடிந்து கொள்ள, அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவது இல்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், பரவாயில்லை, அது எனக்கு தலையில் எண்ணெய் வார்த்ததற்கு சமம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையை பிராணிகளின் மீது மனிதர்கள் மீது காட்டுகிற அக்கறையை விட்டுவிட்டு பிராணிகள் மீது காட்டுகிறோமே, அந்த அன்பு ஒருவேளை நமக்கு நன்மையாக தோன்றலாம், ஆனால் தேவ சமூகத்தில் அது அப்படிப்பட்ட மகிமையை பெறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விலங்குகளையும் நாம் அன்பாகத்தான் நடத்த வேண்டும், ஆனால் எந்த விலங்குகளை அன்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார். இப்பொழுது சிங்கங்களையும் புலிகளையும் யானைகளையும் கூட வீட்டு பிராணிகளாக வளர்த்து அதனோடு நாம் பூனையோடு எப்படி விளையாடுகிறோமோ அதே போல விளையாடக்கூடிய அனுபவங்களை நாம் பார்க்கலாம். மனிதர்களோடு ஒன்றாக படுத்து ஒன்றாக தூங்குவது, மனிதர்களோடு சாப்பிடுவது, மனிதர்களோடு விளையாடுவது, மனிதர்களோடு குளிப்பது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் காட்டு மிருகங்கள், புலி, சிங்கம் இவைகளை குறித்து அந்த வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பழக்கத்திற்கு கொண்டு வருவதை பார்க்கலாம். மிருகங்கள் மீது அன்பு காட்டுகிற பிள்ளைகள் மனிதர்கள் மீது அன்பு காட்டினால் அந்த மனிதர்கள் ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு எவ்வளவு உதவியாக இருக்கும். ஒரு கொடூர மிருகத்தை தன்னை வசப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனிதனை நாம் எவ்வளவு புகழ்கிறோமோ அதை போல ஒரு ஆத்தும ஆதாயத்தை செய்வதற்கு மனிதன் அக்கறை காட்டவில்லையே என்று ஆண்டவர் வருந்துகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனவே நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாய்கள் என்ன செய்யும் என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் அவரை மகிமைப்படுத்துவது மனுமக்கள் ஆகிய நம்முடைய கடமை. மனுஷன் மீது காட்டக்கூடிய அன்பு அது நம்மேல் விழுந்த கடமை. அதே போல நமக்கு உதவியாக இருக்கிற விலங்குகள், ஆடு, மாடு, கழுதை இவைகளை போன்ற விலங்குகளை பராமரிப்பது நமக்கு மிகுந்த கடமை. இன்றைக்கு அப்படிப்பட்ட மிருகங்களோடு நாம் இணக்கம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற நீங்கள் எந்த அளவிற்கு இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது வேதம் கற்று கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். நாம் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். துன்மார்க்கருக்கும், பாவிகளுக்கும், பரியாசக்காரருக்கும், அடங்காதவர்களுக்கும், அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமோ அதே எச்சரிப்பை நாய்களிடத்திலும் நாம் காண்பிக்க வேண்டும். அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் இன்று கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் பலப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க தேவனிடத்திலும் தேவனால் படைக்கப்பட்ட மனுமக்களிடத்திலும் அன்பு கூறுகிற ஒரு பெரிய கடனை நாம் வைத்திருக்கிறோம். அந்த கடனை நாம் திருப்பி கடன் அற்றவர்களாக நாம் மாற்றப்படுவதற்கு நாம் முழுமையான அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய பெரிதான நம்பிக்கையும் சமாதானமும் இருந்து அதற்கேற்ற ஜீவிதத்திலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களை என் தேவன் அழைத்தீர். நன்றி ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். அது ஒரு அசுத்த பிராணி என்று சொல்லி இருக்கிறீர். அந்த பிராணி பரலோகத்திற்கு உரியது அல்ல என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எனவே இந்த நாளிலும் அந்த நாய்களைப் போல குணமுடைய பிள்ளைகளாகிய மனுமக்களிடத்திலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு ஆலோசனை சொன்னதற்காக நன்றி.
அதன்படி நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.